சாப்பர் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ நீங்கள் டியூட்டி சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்யூட். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணால் தானே உங்களோட அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த சாப்பர் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் V0 ஈக்குவல் டு ஃபார்முலா என்னமா, Bin இன்ட்டு T ஆன் பை T. ஸோ இந்த டியூட்டி சைக்கிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ இது ரெண்டு ஃபார்மேட்டில் பண்ணலாம். ஒன்று டைம் ரேஷியோ கண்ட்ரோல், இன்னொன்று கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ இதை டிஆர்சின்னு சொல்லுவாங்க, இது சிஎல்சின்னு சொல்லுவாங்க. டைம் ரேஷியோ கண்ட்ரோல், கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டியூட்டி சைக்கிளை வந்துட்டு டிசைன் பண்ணுறோம். தட் இஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ரேஷியோ கண்ட்ரோல் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, டைம் ரேஷியோ கண்ட்ரோல். டைம் ரேஷியோனா என்ன? ஸோ ரேஷியோ உங்களுக்கு தெரியும், டைமோட ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய டியூட்டி சைக்கிள் தான் அவங்க சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, T ஆன் பை T, இந்த ரெண்டுக்குள்ளே ரேஷியோ. ஸோ இதை நான் வேரி பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்ம என்ன பண்ணணும், T ஆனை வேரி பண்ணணும், இல்லைன்னா டோட்டல் டைம் பீரியடை வேரி பண்ணணும். அப்படி தானே அர்த்தம். ஏன்னா இன்புட் வோல்டேஜ் மாற போகிறது இல்லை, ஃபிக்ஸட் தான். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் சேஞ்ச் பண்ணால் தான் என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகும். ஸோ இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. வேரியபிள் ஆன் டைம், அதாவது இந்த T ஆனை தான் சொல்கிறாங்க வேரியபிள் ஆன் டைம், இல்லைன்னா ஃபிக்ஸட் ஆன் டைம். ஓகேவா? வேரியபிள் ஆன் டைம், அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸட் ஆன் டைம், இல்லை வேரியபிள் ஆன் டைம் ஃபிக்ஸட் டைம்னு சொல்லலாம். ஸோ நான் ரெண்டையும் போட்டு குழப்ப வேண்டாங்கிறதுனால ஒரே நேமாக வச்சுருக்கேன். வேரியபிள் ஆன் டைம், ஃபிக்ஸட் டைம்னு சொல்லுவாங்க. இது ஃபிக்ஸட் ஆன் டைம், வேரியபிள் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ குழம்பக்கூடாது அப்படிங்கிறனால இந்த அந்த T ஆனை மட்டும் நான் வேரி பண்ணால் என்ன ஆகும், T ஆனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு Tயை வேரி பண்ணால் என்ன ஆகும், ரெண்டில் ஏதாவது ஒன்றை மாற்ற போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் ஆன் டைம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வேரியபிள் ஆன் டைம், அதாவது T ஆன் பை Tயில் T ஆன்கிறது வந்து வேரியபிளாக வச்சுக்கணும், Tயை வந்துட்டு ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு V0 ஃபார்முலா என்னது, Vin T ஆன் பை T. என்னுடைய இன்புட் வோல்டேஜ் 10 வோல்ட்டுன்னு வச்சுப்போம். தட் இஸ் Vinங்கிறது வந்து 10 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னுடைய டைம் டீங்கிறது வந்து T ஆன்கிறது வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். எப்படினாலும் நம்மளோட டைம் சூஸ் பண்ணுறோம். சரியா? இல்லைனா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 3 செகண்ட்ஸ் பார்ப்போமே. T ஆஃப்ங்கிறது வந்து ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சுப்போம். இப்போ என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் பாருங்கள். V0 ஈக்குவல் டு Vin எவ்வளவு 10, T ஆன்கிறது வந்து என்னது 3, ஸோ T ஆன் 3, Tங்கிறது வந்து என்னது T ஈக்குவல் டு T ஆன் ப்ளஸ் T ஆஃப் இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 10. அப்போ உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்கும், 3 வோல்ட்டு கிடைக்கும். அப்படி தானா? சரி, இப்போ இதே இன்புட் வோல்டேஜ் வச்சுப்போம். நான் வேரியபிள் ஆன் டைம் சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸட் Tன்னு சொல்லியிருக்கேன். அப்போ T வந்து மாறக்கூடாது, இதே 10 வோல்ட்டு தான் வரணும், 10 செகண்ட்ஸ் தான் வரணும். பட் என்னுடைய ஆன் பீரியடை நான் மாற்றிக்கலாம். அப்படி தானா? அதாவது இன்புட் வோல்டேஜ் 10 வோல்ட், T வந்து T ஆன் ப்ளஸ் T ஆஃப் அது மாறலை, அது 10 செகண்ட்ஸ் அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸடாக வச்சுட்டோம். இப்போ T ஆனை வந்துட்டு நான் 5 செகண்ட்ஸ் ஆர் 7 எப்படினாலும் மாற்றிக்கலாம். 7 செகண்ட்ஸ் இதை வச்சுட்டு 3 செகண்ட்ஸ் ஆஃபில் மாற்றினாலும் சரி. சரியா? இப்போது V அவுட்புட் எவ்வளோ வரும், 10 இன்ட்டு 5/10 அப்படிதானா?
ஸோ 10 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும்? 5 வோல்ட். ஸோ 3 செகண்ட்ஸ் வைக்கும்போது ஆன் பீரியட் 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடச்சிது? 3 வோல்ட்டு கிடச்சிது. இதுவே ஆன் பீரியட் வந்து 5 செகண்ட்ஸாக வைக்கும்போது உங்களுக்கு 5 வோல்ட்டு கிடைக்குது. இங்கே நான் இன்புட் வோல்டேஜ் 10 எடுத்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Vin வந்துட்டு 20 வோல்ட் வச்சு டைம் வந்து 10 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன்னு வைங்க. ஸோ T-on இப்போ 5 செகண்ட்ஸ்னால் அதுக்கேற்றப்பல வோல்டேஜ் மாறும், அப்படி தானே? ஸோ V0 20 × 5/10. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வோல்டேஜ் 10 வோல்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி தான் உங்களுடைய T-on/T அந்த டியூட்டி சைக்கிள் இல்லையா? ஸோ அதை வேரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை வேவ்ஃபார்ம் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு T-on என்ன வந்து வச்சுருந்தோம்? 3 செகண்ட்ஸ். T-off வந்து 7 செகண்ட்ஸ். டோட்டல் டைம் எவ்வளவு? 10 செகண்ட்ஸ். அப்படி தான் நம்ம முதல் இதில் பார்த்தோம். இப்போ T-on வந்து 3 செகண்ட்ஸ் இருக்கணும், T-off வந்து 7 செகண்ட்ஸ். ஸோ இது T-on, இது T-off இல்லையா? ஸோ இது 3 செகண்ட்ஸ், இது 7 செகண்ட்ஸ்க்கு வரும். இப்போ இப்படி வரைஞ்சோன்னா ஒரு அவுட்புட் இப்போ இது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். இந்த 7 செகண்ட்ஸ்க்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடச்சிருக்காது இல்லையா? செகண்ட் இதில் வந்து என்ன பார்த்தோம்? T-on வந்து 5 செகண்ட்ஸாக இருக்கும்போது என்ன இந்த சர்க்கிள் 5 செகண்டாக இருக்கும்போது இப்போ இது டோட்டல் வந்து 10 இல்லையா? ஸோ இதே இதில் 5 செகண்ட்ஸுக்கும் கூட கொஞ்சம் வரும். ஸோ T-off 5 பாதியாக ஸோ இங்கே வரைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த 2 வித்துக்கும் வித்தியாசம் தெரியுது, அப்படி தானம்மா? ஸோ இதோட வித் வந்து 3 செகண்ட்ஸுங்கும்போது கம்மியாக 5 செகண்ட்ஸுங்கும்போது கூட கொஞ்சம் வரும். அப்போ இந்த பல்ஸ் அந்த வித்து அந்த ஆன் டைம் அந்த வேரியேஷன் பண்ணும்போது அந்த வித்து மாறுதில்ல. ஸோ இதை தான் பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ட்ரோல் பண்ணுறதுனால பல்ஸ் வித் மாடுலேஷன். சரியா? இதை பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அடுத்த செக்மெண்ட்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ இது நம்ம இப்போ பார்த்தது வந்து வேரியபிள் ஆன் டைம். வேரியபிள் ஆன் டைம்னா இந்த T-on வந்து வேரியபிளாக இருக்கணும், T வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம். அதாவது டெல்லை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ என்ன பண்ணோம்? நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் இன்ட்டு T-on/T. ஸோ இந்த T-on மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? வேரி பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்க்கு பார்த்தோம், அடுத்து 5 செகண்ட்ஸ்க்கு பார்த்தோம், அதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது மெத்தட் ஃபிக்ஸட் ஆன் டைம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் எப்படி வோல்டேஜ் வந்து மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸட் ஆன் டைம் இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலான V0 = Vin × T-on/T. ஸோ இதில் நம்மளுடைய T-on இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு T-யை வந்து வேரி பண்ணிக்கிற போகிறோம். ஓகேவா? ஸோ Vin வந்துட்டு 20 வோல்ட்டாக இருக்கட்டும், T-on வந்து ஃபிக்ஸட், நான் மாற்ற போகிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4 செகண்ட்ஸாக இருக்கட்டும். சரியா? T வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம 10 செகண்ட்ஸ்னு வச்சு பார்ப்போம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V0 ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும்? ஸோ Vin 20, T-on வேல்யூ 4 / T வந்து 10 இல்லையா? ஸோ என்ன வரும் உங்களுக்கு? 8 வோல்ட்டு கிடைக்கும். இன்கேஸ் நான் இப்போ டைம் வந்துட்டு 20 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். டோட்டல் டைம் பீரியட் வந்து 20 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ சேம் Vin வந்து 20 வோல்ட்டு தான், T-on வந்து 4 செகண்ட்ஸ் தான். இப்போ டைம் பீரியட் டோட்டல் டைம் பீரியட் நான் 20 செகண்ட்ஸ்னு வைக்கேன். அப்போ V0 என்ன கிடைக்கும் பாரு? 20 × 4 / 20. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கு? 4 வோல்ட்டு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இதில் 8 வோல்ட், இதில் 4 வோல்ட். ஸோ வேரியபிள் ஆன் டைமில் ஆன் டைமிங்கை நீங்கள் மாற்றிருக்கலாம், பட் டோட்டல் டைம் வந்து மாறக்கூடாது. என்ன நம்ம டோட்டல் டைம் பீரியட் போட்டாலும் கூட்டினா 10 வோல்ட் வர்ற மாதிரி பிரிச்சுருக்கணும் ஆஃப் டைமிங் அது. சரியா? பட் இங்கே வந்துட்டு என்னுடைய டோட்டல் ஆன் ப்ளஸ் ஆஃப் டைம், அதாவது டோட்டல் டைம் பீரியட் T-on + T-offங்கிறதையே நான் மாற்றுறேன். ஆன் டைமில் நான் என்ன மாற்றலை,
டீயில் மட்டும் நம்ம சேஞ்ச் கொண்டு வரேன். ஸோ இப்படி நான் என்ன பண்ணலாம், என்னோடய அவுட்புட் வோல்டேஜில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இதை வேவ் ஃபார்மாக பார்க்கலான்னு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு டி ஆன் வந்து 4 செகண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 செகண்ட்ஸ் வந்து நான் டி ஆன் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ 20 வோல்ட். ஸோ டோட்டல் டைம் எவ்வளவு, 10 செகண்ட்ஸ். அப்போது இதுனா மீதி 6, 10 - 4 தானே, இது வந்து ஆஃப் பீரியடாக கிடைக்கும். சரியா? ரெண்டாவது இதுக்கு இதே இன்புட் வோல்டேஜ் டி ஆன் வந்து 4 தான், பட் டி ஆஃப் 20 - 4ங்கும்போது 16 ஆயிரும், 16 செகண்ட்ஸ். இங்கே வந்து டி ஆன் வந்து 4 செகண்ட்ஸ், டி ஆஃப் வந்து 6ஆக இருந்துச்சு. அப்படின்னா இங்கே எவ்வளோ, 16 செகண்ட்ஸுங்க. அப்போது லாஸ்ட் ட்ராப் பண்ண டயக்ராமுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா இது டோட்டல் டைம் பீரியடு மாறுது. இதோட டைம் எவ்வளவு, இதோட டைம் பீரியட் என்னது இவ்வளவு. வேரியபிள் ஆன் டைமில் நம்ம கிராஃபில் எப்படி பார்த்தோம், டைம் பீரியடில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்கேயும் இதே டைம் பீரியட் தான், இதுலேயும் இதே டைம் பீரியட் தான். டி ஆனும் டி ஆஃபும் தான் மாற்றிருச்சு. இங்கே டி ஆன் டி ஆஃப் மாறுது, பட் எதனால் மாறுச்சு, இந்த டோட்டல் டைம் பீரியட் சேஞ்சஸ்க்குள்ளே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டி ஆன் அண்ட் டோட்டல் டைம் பீரியட் இந்த ரெண்டையும் மாற்றி நான் என்னுடைய டியூட்டி சைக்கிளில் சேஞ்சஸ் கொண்டு வரேன். தட் இஸ் அந்த டியூட்டி சைக்கிள் சேஞ்ச் பண்ணுறதுனால அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. புரிஞ்சுதாம்மா? ஸோ இதுதான் நம்மளுடைய வோல்டேஜ், அதாவது நம்ம டியூட்டி சைக்கிளை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி டியூட்டி சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. டி ஆன் பை டீயில் எது வேரி பண்ணால் மாறும் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த மெத்தடாக பார்த்தோம். இப்போது ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருந்தோம், கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தது வந்து டைம் ரேஷியோ கண்ட்ரோல். இனி அடுத்து பார்க்க போகிறது கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். இதில் வந்து டைமை வச்சு சொல்ல மாட்டோம், கரண்ட் லிமிட்டிங்கை வச்சு சொல்லுவோம். சரியா? ஸோ சாப்பர் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டைம் ரேஷியோ கண்ட்ரோல், இன்னொன்று கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். இப்போ நம்ம பார்த்தது டிஆர்சி, தட் இஸ் டைம் ரேஷியோ கண்ட்ரோல். அதில் 2 மெத்தட் இருக்குது, வேரியபிள் ஆன் டைம், ஃபிக்ஸட் ஆன் டைம் இல்லையா. ஸோ வேரியபிள் ஆன் டைம்ங்கும்போது அந்த ஆன் பீரியடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், டைம் டோட்டல் டைம் வந்து ஃபிக்ஸட், அதில் எந்த ஒரு சேஞ்சும் வரக்கூடாது, சேம் இதை தான் வச்சு மாற்றலாம். ஸோ இதை வச்சுட்டு டி ஆன் பீரியடை மட்டும் நம்ம மாற்றி எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் நீங்கள் மாறணும்னு நினைக்கிங்களோ அதை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவே ஃபிக்ஸட் ஆன் டைமில் வந்துட்டு டி ஆனை ஃபிக்ஸடாக வச்சுட்டு டோட்டல் டைம் பீரியடில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ 2 இதில் எது நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்புட் வோல்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இனி கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இந்த கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் மெத்தடில் எப்படி நம்மளுடைய வோல்டேஜ், நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.